Good morning to all. இன்னைக்கு VLSI டிசைன் அப்படின்னா என்ன, அதனுடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். இந்த VLSI அப்படின்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐசிஸ் எல்லாமே இந்த ப்ரொசீஜரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐசி இருக்குன்னு சொன்னால் அதில் நிறைய கேட்ஸ் இருக்கும். அந்த கேட்ஸை வச்சு எவ்வளோ கேட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்டெகிரேஷன் ப்ரொசீஜர் வந்து மாறுது. நம்ம லேபில் யூஸ் பண்ணுற எல்லா ஐசிஸும் இந்த ப்ரொசீஜரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேபில் வந்து அண்ட் கேட் பார்த்துருப்போம், நேண்ட் கேட், நார் கேட், நாட் கேட், இப்படி நிறைய கேட்ஸ் இருக்குது. இந்த கேட்ஸ் எல்லாமே இந்த ஐசிக்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐசிக்குள்ளே ஒரு 10 கேட் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10க்கு கீழே இருக்கக்கூடிய கேட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்மால் ஸ்கேல் இன்டெகிரேஷன் சொல்கிறோம். 10க்கு மேலே 1000க்குள்ளே 1000க்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து ஒரு மீடியம் ஸ்கேல் இன்டெகிரேஷன். 1000லேருந்து 10,000 வரையும், 10,000 கீழே வரையும் இருந்ததுன்னா அது வந்து லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். ஸோ 10,000 ஐசி வரை நம்ம பண்ணுறது வந்து லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். 10,000க்கு மேலே போகும்போது இதுதான் அந்த வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். நம்ம எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா ஐசிஸுமே இப்போ வர்றது எல்லாமே வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் ஐசிஸ் தான். மோர் தென் 10,000 கேட்ஸ் இருக்கும். ஸோ கேட்ஸ் அதிகமாக நமக்கு அதோடைய ஆப்ரேஷன் வந்து ஸ்பீடு வந்து நமக்கு நல்லா இருக்கும். நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம லேப்லேயே பார்த்துருப்போம், ஒரு ஐசியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 கேட் இருக்கும். இந்த 4 கேட்டு பண்ணுற வேலையை அந்த ஒரு ஐசி பண்ணிடும். ஸோ ஒரு ஐசி நம்ம மாட்டிட்டு அந்த 4 கேட்ஸ் செய்கிற வேலையை நம்ம ஈஸியாக ஒரே ஐசி வச்சு செஞ்சுருவோம். சில ஐசிஸில் 6 கேட்ஸ் இருக்கும். ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் எடுக்கிற கேட்டாக இருந்ததுன்னா 6 கேட்ஸ் இருக்கும் ஒரு ஐசியில். அண்ட் சில 2 இன்புட் 2 அவுட்புட், இல்லைனா 2 இன்புட் ஒரு அவுட்புட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 3 கேட்டோ 4 கேட்டோ தான் இருக்கும் ஒரு ஐசியில். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட். இப்போ ஒரு ஐசி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேசிக்காக அதனுடைய அடிப்படையான சப்ஸ்ட்ரேட் என்ன அப்படின்னு சொன்னால் சிலிக்கான். சிலிக்கானில் எல்லா செமிகண்டக்டர் மெட்டீரியலுக்கும் அடிப்படையே இந்த சிலிக்கான் தான். சிலிக்கான்னா என்ன அப்படின்னா சாண்ட், மண். நம்ம சிலிக்கானை வந்து சாண்டிலேருந்து தான் எடுக்கிறோம். இந்த சாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பார்ட்டிகல்ஸை தான் நம்ம சிலிக்கான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏதாவது ஒரு ஐசிஏவோ இல்லை நமக்கு ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர் அதை உடச்சி பார்க்கும்போது உள்ளே வந்து வெறும் மண்ணு தான் இருக்கும், சாண்டு மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து சிலிக்கான்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிலிக்கானுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அது வந்து மற்ற எலமெண்ட்ஸோட பாண்டிங்கில் வந்து கோவேலண்ட் பாண்டிங்கில் இருக்கும். அந்த கோவேலண்ட் பாண்டிங்கில் பக்கத்தில் 4 ஆட்டம்ஸ் கூடயும் கோவேலண்ட் பாண்ட்ஸில் இருக்கும். ஸோ அந்த 4 ஆட்டம் கூட இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து பாண்டிங் வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த சிலிக்கானை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது கண்டக்டிவிட்டி நல்லா வரல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிலிக்கானை வந்து சில இம்ப்யூரிட்டிஸ், அதோட சிலிக்கானோட நம்ம சிலது ஆட் பண்ணுறோம். என்ன ஆட் பண்ணுறோம்னா ஆர்சனிக், அப்புறம் என்னென்னா போரான். இப்போ இந்த ஆர்சனிக் வந்து ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது, போரானை ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது, அதை வச்சு தான் நமக்கு வந்து இந்த நம்ம எல்லாமே அடுத்து N டைப் மெட்டீரியல், P டைப் மெட்டீரியல்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அந்த ஆர்சனிக்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்சனிக்கில் வந்து 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால 4 எலக்ட்ரான்ஸ் வந்து நேரடியாக இதோட ஆட் ஆயிரும். ஒரு எலக்ட்ரான் வந்து மிச்சமாக இருக்கும். இந்த மிச்சமாக இருக்கிற ஒரு எலக்ட்ரான் தான் கண்டக்ஷன் நடக்கும். ஈஸியாக வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால அது மூலயமா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அது மூலயமா கண்டக்டிவிட்டி நடக்கும். சரியா? இதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா N டைப் மெட்டீரியல். நம்ம வந்து அர்சனிக்கை வந்து டோப்பன் பண்ணுறோம், இம்ப்யூரிட்டிஸாக அர்சனிக்கை வந்து நம்ம டோப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சிலிக்கான் கூட அதில் இதுக்கு பேர் தான் நமக்கு N டைப் மெட்டீரியல், இல்லைனா N டைப் சப்ஸ்ட்ரேட். சரிங்களா? இது வந்து N டைப். அதே மாதிரி போரானுக்கு வந்து 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இது நம்ம சிலிக்கானோட 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல கேப் விழுந்துருக்கும், ஹோல் இருக்கும். அந்த ஹோல் மூலியமாகவும் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அது மூலியமாகவும் நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா P டைப் மெட்டீரியல், P டைப் சப்ஸ்ட்ரேட். அர்சனிக்கை டோப்பன் பண்ணால் N டைப் சப்ஸ்ட்ரேட், போரானை டோப்பன் பண்ணோம்னா P டைப் சப்ஸ்ட்ரேட். அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும், இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். அதனால் ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். அதன் மூலியமாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் வந்து N டைப் மெட்டீரியல், P டைப் மெட்டீரியல். இப்போ P டைப் சப்ஸ்ட்ரேட் மேலே நம்ம காம்பனன்ட்ஸை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோல் செட்டப்புக்கு பேர் வந்து nMOS டிரான்சிஸ்டர். இப்போ வைசி வர்சா அதே மாதிரி N டைப் சப்ஸ்ட்ரேட் மேலே நம்ம வந்து காம்பனன்ட்ஸை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோல் செட்டப்புக்கு பேர் வந்து pMOS டிரான்சிஸ்டர். nMOSனா அதுக்கு சப்ஸ்ட்ரேட் வந்து P டைப் மெட்டீரியலாக இருக்கணும். pMOSனா அதுக்கு சப்ஸ்ட்ரேட் வந்து N டைப் மெட்டீரியலாக இருக்கணும். இதுதான் வந்து pMOS, nMOS. ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன் அப்படிங்கிறது nMOSல அதிகமாக இருக்கும், pMOSல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
nMOS வந்து நம்ம வந்து புல் டவுன் நெட்வொர்க்கு யூஸ் பண்ணுறோம். pMOS வந்து புல் அப் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறோம். ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் வந்து nMOSல ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுவே pMOSக்கு ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கும். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அதில் இருக்கும். nMOSக்கு வந்து நாய்ஸ் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அது ஈஸியாக வந்து நாய்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். நாய்ஸ் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அதுவே pMOSல பார்க்கும்போது இட் ஹேவ் ஹையர் நாய்ஸ் இம்யூனிட்டிஸ். நாய்ஸ் வந்து இம்யூனிட்டி வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் நாய்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு VLSIன்னா என்ன, அதில் இன்டகிரேஷனில் எத்தனை இது யூஸ் பண்ணால் அது என்னென்ன இன்டகிரேஷன் நம்ம சொல்கிறோம், ஸ்மால் ஸ்கேலாக லார்ஜ் ஸ்கேலாக அப்படின்னு சொல்கிறோம். அது போக nMOSனா என்ன, pMOSனா என்ன, பேசிக்காக n டைப் மெட்டீரியல்னா என்ன, p டைப் மெட்டீரியல்னா என்ன, அது மட்டும் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்துருக்குறோம். தேங்க்யூ.